இல்லடா, என்னடா ஏதோ தீவிரம் வச்சுக்கிற மாதிரி தெரியுது. இல்லப்பா, அப்பத்துல இருந்து ஒரு கணக்கு யோசிச்சுட்டே இருக்கேன். ஆனா சரியான பதில வர மாட்டேங்குதுப்பா. டேய் முட்டா பையலே, ஒரு கணக்கு வாதியாரோட பையனா இருந்துட்டு ஒரு கணக்கு பதில் தெரியலன்னு சொல்றியே, உனக்கு தான் வெக்கமா இல்ல? அப்படி என்னடா கணக்கு அது? சொல்றேன்ப்பா, உங்ககிட்ட 2000 ரூபாய் இருக்கா? இருக்கு. அத கொடுங்க சொல்றேன். எதுக்கு? அட கொடுங்கப்பா, நான் உன்னை எடுத்து ஓடிட மாட்டேன். ஓ, இந்தா 2000 ரூபாய் கரெக்டா இருக்கு. நான் உங்ககிட்ட எவ்வளவு வாங்கியிருக்கேன்? 2000 ரூபாய். கரெக்ட். இந்தாங்க 500 ரூபாய். இப்போ நான் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 2000 500 ரூபாய் போனா 1500 தரணும். கரெக்ட். இந்தாங்க இன்னொரு 500 ரூபாய். இப்போ நான் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? 1000 ரூபாய் போச்சுன்னா 1000 ரூபாய் தரணும். கரெக்ட். இந்தாங்க 1000 ரூபாய். இப்போ நான் உங்களுக்கு எவ்வளவு தரணும்? எதுக்கு எனக்கு பணம் தரணும்? அதை நீ மான் பண்ண மட்டும் கொடுத்துடல. ஓ ஆமால. அது சரி, உங்க கையில இருக்கிற இந்த 2000 பணம் ஏது? என்னடா கிறுக்கு போய் மாதிரி பேசுற? இப்ப நீ தானே கொடுத்த. ஓ ஆமால, அது கூட சொல்றேன். இந்தா. நான் கொடுத்தா நீ வாங்கி வச்சுப்பியா? அப்புறம் என் செலவுக்கு நான் என்ன பண்றது? உள்ள பெருந்தன்மையோட கொடுத்தா வாங்கி வச்சிருக்க பாரு. எங்கடா போறா? அது ஏன் பண்ணடா? அது ஏன் பண்ணடா? உங்க பணமா? கொஞ்ச நேரம் முன்னாடி இந்த பணத்தை யார் கொடுத்தது கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? நீ கொடுத்ததுன்னு சொன்ன. நான் கொடுத்தா அது என் பணம் தானே, உன் பணம்ன்ற. பச்சை பிள்ளை இப்படி ஏமாத்திரியாப்பா? போப்பா. அவன் கொடுத்தான், ஆனா அது மாதிரி நான் கொடுத்தேன். அப்ப அது யார் பணம்? கொஞ்ச நேரத்து வரை கன்ஃபியூஸ் பண்றானே. அப்பா, கணக்கு வாத்தியாரோட பையன் கணக்கு சரியா பண்ணிட்டானா? டேய்